வணக்கம் நண்பர்களே. இல்லை இனிமே நான் மக்கள்கிட்ட தான் பேச போகிறேன், மக்கள்கிட்ட தான் நியாயம் கேட்க போகிறேன். நீ அழகாபுரமா? ஓ, இவங்க எஸ்சிடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான்சன் பேட்டையா நீ? ஓ, இவங்க அருந்ததியர்டா. ஓ, நீ அம்மா பாளையமா? ஓ, இவங்க பல்லரினம்டா. இப்படி சொல்லி ஊர் பேரை சொன்னாலே இந்த சாதிக்காரங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்துட்டு போகும்போதும் வரும்போதும் அச்சுறுத்துவது, துன்புறுத்துவது, இப்படி சாதியை வச்சு ஊர் பேரை வச்சு எங்கேருந்து வர அப்படின்றத வச்சு துன்புறுத்தினாங்க. அந்த காட்சியை வந்து பரியேறும் பெருமாள் என்ற படத்தில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள். அந்த படத்தை பார்த்தா தெரியும். அது சும்மா படத்துக்காக எடுத்ததில்லை, இன்னும் அது வந்து நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. அதை ஒழிக்கிறதுக்காக தான் நம்ம தலைவர்கள் என்ன பண்ணாங்கனாக்க, அனைத்து சாதியினரும் அச்சராகும் சட்டத்தை இயற்றினார். கலைஞர் 72லேயே கொண்டுட்டு வந்தார். அது கோர்ட்டு அந்த பிரச்சனையில் வழக்கு நடந்ததுனால இப்போது நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் 2021 ஆட்சியில் 21ஆம் ஆண்டில் இதை வந்து சட்டமாக்கி அனைத்து சாதியினரும் அர்ச்சராகும் திட்டம் செயல்படுத்திக்கிட்டு வரோம். அப்புறம் சமத்துவபுரம் திட்டம் கலைஞர் கொண்டுட்டு வந்தார். ஆதி திராவிடர் காலனி, அருந்ததியர் காலனி என்று காலனி பெயரில் இருக்கக்கூடிய அந்த ஊர் பேரை கேட்டாலே வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க என்று சொல்லி அந்த காலனி என்ற பெயரை நீக்கிட்டு சாதி ஒழிப்பு களத்தில் முன்னணி களவீரர்களாக போராடிய தலைவர்கள் பெயரை சூட்டலாம் என்று சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலனி என்ற பெயரவே எடுக்க சொல்லிட்டு தலைவர்கள் பெயரை சூட்ட சொன்னார். அப்புறம் இந்த விடுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அருந்ததியர் விடுதி, பிற்படுத்தப்பட்டோர் விடுதி, பழங்குடியினர் விடுதி, இப்படி இருக்கிற பெயரெல்லாம் நீக்கிட்டு சமூக நீதி விடுதி என்று சொல்லி பெயர் சூட்டினார். அது மட்டும் இல்லை, இதுக்கு எல்லாத்துக்குமே முத்தாய்ப்பாக பெரியார் வந்து என்ன பண்ணார், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெயர் பின்னாடி இருக்கிற அந்த சாதியெல்லாம் நீக்க சொல்லி இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டில் தான் இன்று வரைக்கும் யார் பெயர் பின்னாடியும் சாதி பேர் இருக்காது. அப்படி சாதியற்ற தமிழர்களாக இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதை அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து சட்டமாக்கி அதை வந்து கலைஞர் அவர்களும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரைக்கும் கடைபிடிச்சிக்கிட்டு வரோம். இதை எல்லாம் ஒரே மாதத்தில் காலி பண்ணும் விதமாக இன்னைக்கு வந்துட்டு செங்கோட்டையன் அமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னாக்க, ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதில் முதல் கட்டமாக வந்து ஹையர் செகண்டரி மாணவர்களுக்கு வந்து அந்த ஐடி கார்டில் சாதி பெயரும் சேர்த்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது வந்து ஜிஓவும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம திராவிட இயக்கங்கள் 100 ஆண்டாக போராடி இன்னைக்கு இந்த சாதியற்ற சமுதாயமாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இன்னைக்கு நம்ம வந்து இந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பல தலைவர்கள் உயிரை இழந்திருக்காங்க, உடைமைகளை இழந்திருக்காங்க. இப்படி தன் வாழ்வாதாரத்தை இழந்து காப்பாற்றி வச்ச அந்த உரிமையெல்லாம் ஒரே மாதத்தில் ஜோசப் விஜய் என்ற முதல்வர் பொறுப்பேற்றுக்கிட்ட ஒரே மாதத்தில் அதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டார். இந்த ஆட்சி டிவிகே ஆட்சி வெற்றி பெற்றவுடன், பெரும்பான்மையாக வந்த உடனே நான் ஃபேஸ்புக்கில் முகநூலில் எழுதினேன், டிவிகே என்ற பெயரில் பிஜேபி ஆட்சியை அமைக்கிறது என்று சொல்லி எழுதினேன். அது இந்த ஒரு 40 நாள் ஆட்சியில் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. உண்மை, இது பிஜேபியோட ஆட்சி தான் என்று ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஜோசப் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசாங்கம் என்று சொல்லிக்கிட்டு வந்ததை இந்திய அரசாங்கம் என்று சொல்ல ஆரம்பித்தார். பிஜேபி அரசாங்கத்தோட மென்மை போக்கை கடைபிடிக்கிறோம் என்று சொல்ல சொன்னார். நான் மக்களை பார்த்து கேட்குறேன், மக்களே, இந்த மாற்றத்தை எதிர்பார்த்தா நீங்கள் இந்த நடிகருக்கு வாக்கு செலுத்துனீங்க. 100 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் போராடி நம்ம உரிமையெல்லாம் மீட்டெடுத்தது.
இன்னைக்கு ஒரே ஒரு கையெழுத்தில் 100 ஆண்டு கால போராட்டத்தை இப்படி சுக்கு நூறாக உடைச்சி விட்டாங்களே மக்களே. இது நியாயமா? நீங்கள் நினச்சி பாருங்க. இனிமே நம்ம ஒவ்வொருத்தர் பேர் பின்னாடியும் சாதியை போட்டுக்கிட்டு போனால் நம்மளை யாராவது மதிப்பாங்களா சொல்லுங்க? மீண்டும் பழைய நிலைமைக்கு நம்மளை அடிமைப்படுத்திட மாட்டாங்களா? நம்ம சுயமரியாதை இழந்த வாழ்க்கை வாழ்ந்துட மாட்டோமா? அறிவார்ந்த சமூகங்கள் சிந்திங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு தேவையா என்று சிந்திங்கள் மக்களே.